இது கான்ட்ரவர்சிக்காக நான் பண்ணலை. ஓகே 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 சொல்லலை சார் சொல்லலை, அவ்வளோதான். எல்லாருக்கும் வணக்கம். இன்னுதான் ஃபஸ்ட்டு ஷோ போட்டிருக்கு. உங்களோட சப்போர்ட்டுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஆல். ஓகே ஓகே எல்லாருக்கும் வணக்கம். இவர் மட்டி படத்தோட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மதுரைக்கு போயிட்டு ஒரு 3 வருஷம் அங்கேயே ஸ்டே பண்ணி கெடா வச்சு எப்படி படம் எடுக்கிறது, என்ன ஒரு கெடாவை வாங்கி ட்ரெயின் பண்ணி, இப்போ கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு எல்லோரும் கேட்பாங்க, ஏன் இப்போ கமர்ஷியலாக ஹீரோஸ் போடலாம், அப்கமிங் நிறையா ஃபேஸ் வேல்யூ உள்ள ஹீரோ போடலான்னு பார்த்தா இதில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரிஸ்க் அவ்வளோ இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது. அதுக்காக மட்டி படத்தில் நடித்த அந்த ஹீரோ வில்லனையே இந்த படத்தில் வந்து அந்த ஆடை வாங்கி ட்ரெயின் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இவங்க. ஸோ மற்றவங்க எல்லாருமே மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அந்த 1 இயர் தான் ஒர்க் பண்ணாங்க. இந்த 3 பேர் மட்டும் இந்த படத்துக்காக 5 வருஷம் ஒர்க் பண்ணி 3 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட ரிசல்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது நார்மலாக வந்து ஒரு மற்ற மிருகங்களை வச்சு படம் எடுத்துடலாம். ஸோ ஆடை வச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னு அதுக்கு தெரியாது. ஸோ ரொம்ப வயலன்ஸாக இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களோட சப்போர்ட்டோட இந்த படத்தை வெற்றி படமாக்கணும்னு சொல்லி நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி. இப்போ டைரக்டர் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நல்ல படம் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். இதில் வந்து இவங்க டைரக்டரும் அவங்களுடைய இந்த படத்தோட ஹீரோவும் வில்லனும் போட்ட எஃபர்ட் வந்து உண்மையிலே ரொம்ப மெய்சிலிருக்க வச்சுது எனக்கு. 3 வருஷம் அந்த ஆட்டுக்கூடயே அவங்க வாழ்ந்தாங்க. அது மதுரையிலேயே அவங்க போய் ஸ்டே பண்ணி அந்தளவுக்கு அவங்க எஃபோர்ட் போட்டு பண்ணது ரொம்ப எனக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நான் இதில் வந்து ஒரு ஆடு ட்ரெயினராக நான் நடிச்சிருக்கேன். ஐயாவுன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுக்குமே வந்து இந்த கேரக்டர் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி இவங்கெல்லாம் தான் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி தான் இந்த கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்தளவுக்கு அவங்க வந்து ஆடு சம்மந்தமான எல்லா டீட்டெயிலையுமே பல வருஷமாக போன நூற்றாண்டில் நடந்த விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்து ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் வரைக்கும் அவ்வளோவுக்கு கலெக்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பதிவாக இதை பண்ணியிருக்காங்க. இது ஒரு சாதாரண ஒரு படம் அப்படின்றத தாண்டி இது ஒரு வரலாற்று பதிவாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் தான் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ஆதவ். இந்த படம் எடுக்கிறதுக்கு இவங்க எவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்கன்றது அடுத்த வருஷம் இந்த பொங்கல் திருவிழா ஜல்லிக்கட்டு மாதிரி இந்த கடாமுட்டு வந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக இவங்க ரெடி பண்ண முடியும். அந்தளவுக்கு இவங்க கற்று வச்சுருக்காங்க. அங்கே உள்ள மக்களுக்கு தெரியாத விஷயங்களை கூட அவ்வளோ நேர்த்தியாக இந்த படம் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களால் தான் முடியும். உங்களை நம்புகிறோம். கண்டிப்பாக அதை பண்ணுவீங்க. தேங்க்ஸ். இந்த படத்தை பற்றி ஷார்ட்டாக சொல்லணுன்னா, மட்டின்னு ஒரு படம் வந்து டேரக்டர் சார் பண்ணியிருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இந்த மட்டின்றது வேர்ல்டு ஃபஸ்ட்டு அந்த மட்டி ரேஸில் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அதிலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அடுத்தது வந்து இந்த கெடா சண்டையை பற்றி ஒரு சின்ன ஒரு பேஸாக ஒன்று சொல்லியிருந்தார். அது ரொம்ப பிடிச்சி போய், சார் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு லைவாக போகணுமோ அந்த அளவுக்கு லைவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப டெடிக்கேட்டாக ஹீரோ சார் அண்ட் வில்லன் சார் அது நீங்கள் பார்த்தீங்க ஒரு கிளைமேக்ஸு. ஆக்சுவலாக அதை வந்து கம்போஸ் பண்ணும் போது இந்த மாதிரி தான் கம்போஸ் பண்ணது. ஆனால் 2 பேருமே ரியலாக ஆச்சுக்கிட்டாங்க. 2 பேருமே பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர்ஸ் 2 பேருமே. ப்ளஸ் எல்லாமே டேரக்டர் சார், இந்த அண்ணன் எல்லாம் எஸ்பெஷலி சொல்லணுன்னா கேமராமேன் சார் இருக்கார். ஸோ அந்த கெடா வந்து சும்மாலாம் வந்து வச்சு இடிக்கிறதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான சேஃப்டி வச்சு பக்கத்தில் இருக்கிற ட்ரைனர் வச்சு ஒன்ஸ் ஒரு இடி அடிக்கிறதுக்கே குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் மேலே ஆகும். நான் பார்த்துருப்பீங்க. நீங்களே எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் நல்லபடியாக வெற்றி வரணும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். படத்தில் ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டேரக்டர் தான் ரொம்ப ஹாப்பி. எல்லாமே பயங்கர ப்ரீ பிளான் அண்டு எல்லாமே பேப்பர் ஒர்க்கில் க்ளீனாகவே இருக்கும் பிஃபோர் ஷாட்டு. ஸோ ரொம்ப மேக்கிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பிளான் பண்ணி எடுத்தது. ஸோ ஹீரோ சார் இதில் ரொம்பவே அந்த கெடா கூட வாழ்ந்த ஒரு வாழ்வியில் இருக்கும் கண்டிப்பாகவே. அந்த இல்லைனா கொடுக்கவே முடியாது கண்டிப்பாக. வில்லன் சார் ஆல்சோ அந்த ஒரு டெரர் லுக் கொடுத்துருக்கு. நல்லா தான் இருக்குது. ஹாப்பி. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்டு ஜாக்கி படம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் ரகுபால் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்ததுக்கு சார் ரொம்ப தேங்க்யூ. அண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி எல்லாமே வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கோம். ஒரு 1 இயர் எஃபர்ட் போட்டு எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணி வந்ததுனால தான் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. அண்டு சாங்ஸுமே எல்லாமே நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன்.
அண்ட் இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா பிகாஸ் ஹீரோ சாரும் சரி வில்லன் சாரும் சரி அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. இந்த கிடாவை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது. அது விஷுவல்ஸுமே அந்த அளவுக்கு விஷுவல்ஸ் கொடுத்த உதய் சாரும் சரி, எனக்கு அந்தளவுக்கு விஷுவல் கொடுத்தனால தான் என்னால் இவ்வளோ ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. இது என்னோடய ஃபஸ்ட்டு மூவி, தேட்டரிக்கல் மூவி. என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஜாக்கி டீமையும் சரி, இந்த எங்களோட டீமும் சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணி மீடியா ஆதரவு கொடுக்குமாறு கொடுப்பீங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு டைரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இதில் என்னென்னா எடிட் பண்ணும்போதே கரெக்டாக அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இது இப்படி தான் இடிக்கும், இல்லை இப்படி பண்ணக்கூடாதுன்னு தப்பாகிடும்ட்டு டேரக்டர் ஒரு வாட்டி சொல்லுவார். அதுமாதிரி வில்லனும் ஹீரோவும் ஒன்றாவே இருந்தனால எதுவும் சொல்லலை. ஸோ அந்த எஃபெக்ட்டுக்கு நீங்கள் தான் எல்லோரும் ஹெல்ப் பண்ணணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஆக்சுவலி நிறையா சொல்லணுமா இருக்குது. ஆனால் உண்மையிலே ஃப்ரம் ஹார்ட் நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். லைக் எனக்கு வந்து இப்போலாம் ஒரு நல்ல கதை வந்து வரதுன்றது இப்போது நிறையாவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அது வந்து தியேட்டரில் வந்து ஓட வைக்கிறதுங்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நிறைய இப்போ ஆஃப் லேட்டாக கேள்விப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, ஆஹா இந்த படத்தை போய் தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு வருத்தப்படுற மாதிரி நிறையா நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இந்த படம் போயிடக்கூடாது. ஏன்னா இவங்க உண்மையிலே ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா நான் ஆக்சுவலி இன்றைக்கி தான் நான் உங்களோட படம் பார்த்தேன். நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நிஜமாக இவ்வளோ நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு சீன் பார்க்கும்போதும் இவங்க எவ்வளோ அந்த சீன் பின்னாடி உழைச்சாங்கன்றதை நான் கண்ணுக்கு முன்னாடி இருந்து பார்த்தேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் த மியூசிக் டைரக்டர்லேருந்து ரிதன், யுவன், எவ்ரிபடி, டிஓபி சார், ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாருமே, அண்ட் நானுமே உழைச்சிருக்கேன். அண்ட் அந்த 2 வாயிலா ஜீவன் அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டோன்றது எனக்கு இப்போ படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளீஸ் இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த மாதிரி நல்ல கதைகள், பேஷனாக இருக்கிற நிறைய டீம் வரணும். நம்மளும் தமிழ்லேயும் நிறைய நல்ல படங்கள் நம்ம பண்ணணும், இயக்கணும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கணும். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். ஜாக்கி நிஜமாக நல்லா வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக என்டர்டெயின் ஆவீங்க. ப்ளீஸ் எனக்காக போய் பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். சார் தான் இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர். இதுக்கு முன்னாடி லப்பர் பந்து, மாமன்னன், இந்த மாதிரி பெரிய பெரிய படம் நல்ல வெற்றி படங்களாக கொடுத்துட்ருக்காரு. எங்களோட லக்கி நேரம் இந்த படத்தை இவர் எடுத்திருக்காரு. தியேட்டரில் கொண்டு போய் பெருசாக சேர்ப்பாங்க நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பேசுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. எல்லாத்துக்கும் வணக்கம். அதாவது நான் லப்பர் பந்து பண்ணேன், தமிழ்நாடு ஃபுல்லாக மாமன் படம் பண்ணேன். அதுபோக கர்டன், மகாராஜாவில் ஏரியா பண்ணிகிட்டு இருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஹையஸ்ட் நல்ல படத்தை நான் தேர்வு செய்து பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த படத்தை போன 2 மாதம் முன்னாடி பார்த்தோன்னே நான் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் ரிலீஸ் பண்ணிடுறேன்னு சொல்லி அவர் ப்ராமிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எதையும் மீறி உங்கள்கிட்ட மீடியா கிட்ட தான் இது இருக்குது. மக்கள்கிட்ட போய் சேர்த்த வேண்டியது இது எல்லாமே வெற்றிக்கு நீங்கள் தான் முழுசாக இவங்களுக்கு இந்த உழைச்சாங்கள இந்த டீமுக்கு எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பெரிய ஆள், எல்லாம் மீடியமான சின்ன ஆளுங்க தான் எல்லாருமே. அவளுக்காக நீங்கள் மீடியாக்காரரு கொஞ்சம் நல்லபடியாக எல்லா பக்கமும் படத்தை சொல்லி நீங்கள் மீடியாக்காரர் தான் தேட்டருக்குள்ளே வர வைக்க அடுத்த பொறுப்பு. ஏன்னா சின்ன படத்துக்கு மக்கள் உடனே வர்றதில்ல. ஒன்றும் இல்லை, ரப்பர் பந்துக்கு மாமனுக்கே ஃபஸ்ட்டே ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்புறம் மீடியாக்கள் தான் மேலே ஏற்றி விட்டு எங்களை நல்ல இது கொண்டு வந்தீங்க. அதே மாதிரி இதுக்கு செய்வீங்கன்னு நான் நம்பிக்கையில் விடைகிறேன். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் ஃபஸ்ட்டு என்னோட இவ்வளோ ஆளுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு. நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன், மட்டி. இப்போ இங்கே வரும்போது தான் எனக்கு அது ஞாபகம் வந்தது. மட்டியோட ஆக்டர் நேம் கூப்பிடுற ஒரே ஒரு ஆள் வந்து பாலண்ணா. என்னோட பேர் அவருக்கு தெரியாது, முத்துன்னு தான் என்னை கூப்பிடுவேன். 2வது படம் ஜோக்கி. இந்த தமிழ்நாட்டு கல்ச்சருக்குள்ளே தமிழனோட வீர விளையாட்டை சினிமையாக உங்களுக்கு முன்னாடி வச்சுருக்கோம். இவ்வளோ பெரிய பெரிய சினிமா எல்லாமே பார்த்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அவ்வளோ லெஜண்ட்ஸ் நீங்கள். நான் என்னோட செகண்ட் படம், என்னோட சின்ன டீமு பண்ணியிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் அம்மா, அப்பா, ஃபேமிலி. தேங்க்யூ டைரக்டர் and my cast and crew team, all team, especially Balana. ഒരു 2022 ബിഗിനിങ്ങിൽ ഇതിലെ മൂവിയിലെ ഡയറക്ടർ കാസ്റ്റ് പണത് അവർ 2 കെടാവും വാങ്ങി കൊടുത്തിട്ടു. ആക്ച്വലി ഐ എം കമ്മിങ് ഫ്രം പാലക്കാട് നിയർ கோயம்புத்தூர். எனக்கு ஓரளவுக்கு தான் தமிழ் தெரியும். ஃபஸ்ட்டு மதுரையில் போனதுக்கப்புறம் அங்கே ஃபுல்லாக அந்த ஸ்லாங்கே என்டையர்லி
டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எனக்கு புதுசாக இருந்தது. பட் டைரக்டர் எல்லாமே செட் பண்ணியிருந்தது. அங்கே ப்ரோனான் போட்டப் அவரோட அசோசியேட்ஸு டைரக்டர்ஸ் எல்லாமே இருந்தது. அப்புறம் அவர் 2 கெடாவை வாங்கி கொடுத்துட்டு கெடா ட்ரெயினர் எல்லாம் இருந்தது. அப்புறம் வீடு அங்கே சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு இந்த மூவி ஷூட் வரைக்கும் அங்கேயே தான், மதுரையில் தான். நிறையா ஒப்சர்வ் பண்ணிவிட்டு நிறையா அவர் பேக் ஸ்டோரிஸ் எல்லாம் கொடுத்தது கேரக்டரோடது. அது எல்லாம் ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் தான் ஷூட்டுக்கு போனது. எல்லாம் ஒரு முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க் காட். தேங்க் பிரதர், டைரக்டர்ஸ் அண்ட் ஆல் காஸ்ட் அண்ட் க்ரூ, ஆல் ப்ரெஸ் மெம்பர்ஸ், ஆல் டெக்னீஷியன்ஸ் அண்ட் பிரதர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் படம் பார்த்துருக்கு. என்னென்னா, நான் 3 இயர்ஸ் முன்னாடி பேப்பர் எடுக்கும்போது நான் ஒன்று தான் டிசைட் பண்ணியது, தமிழ் மக்களுக்கு அவருக்கு யூனிக்கான ஒரு சப்ஜெக்டு குளோபல் லெவலில் எனக்கு பண்ணணும். அது அவரோட கல்ச்சருக்குள்ளே இருக்கிற சப்ஜெக்டாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும். அது நேஷ்னல் லெவலில் குளோபல் லெவலில் ரீச் பண்ண வைக்கணும். அது ஐ ஆம் ஃப்ரம் பாலக்காடு. ஆக்சுவலி என்னோட ஊர் பாலக்காடு. இந்த மலையாளி பிரதரோட ஒரு கிஃப்ட் தான் இந்த மூவி டு தமிழ் ஆடியன்ஸ், தமிழ்நாடு மதுரை மக்களுக்கு. மேக்ஸிமம் നമ്മൾ എന്താ ആർട്ടിസ്റ്റ്, ஹீரோ அண்ட் வில்லன், ஹீரோ யுவன், ரிதான் எல்லாரையும் 3 இயர்ஸ் முன்னாடியே அங்கே கொண்டு போய் ட்ரெயின் பண்ண வச்சு எல்லாம் ஒப்சர்வ் பண்ணி தான் பண்ணியிருக்கு. தமிழ் கல்ச்சருக்கு ஒரு லிமிட்டேஷன், ஒரு கம்மி வரக்கூடாது. பிகாஸ் நான் பாலக்காடுன்னு வருது, ஒரு கம்மி வரக்கூடாதுன்னு சொல்லி எகெயின் அண்ட் எகெயின் ரிப்பீட் பண்ணி செக் பண்ணி தான் இந்த ஓரோ சீனும் ஓரோ ஷார்ட் எடுத்து வச்சு ஒர்க் பண்ணியிருக்கு. எல்லாருக்கும் அது கனெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரோட சப்போர்ட்டுங்க ரொம்ப நன்றி. எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். என்னென்னா, உங்களோட சப்போர்ட்டு தான், மக்களோட சப்போர்ட்டு, மீடியாவோட சப்போர்ட்டு தான் என்ன மாதிரி இருக்கிற டைரக்டர்ஸுக்கு நெக்ஸ்ட்டு மூவி நல்லா பண்ண முடியும். இதுக்கு மேலே பண்ண முடியும். அவ்வளோ கண்டென்ட் வச்சுருக்கு. அதெல்லாம் இதுக்கு மேலே பண்ணதுக்கு உங்களோட ஒவ்வொருத்தரையும் சப்போர்ட் ரொம்ப தேவை. எல்லோரும் சப்போர்ட் பண்ணு நினைக்கிறது. ஓகே, தேங்க்யூ. எல்லாம் அந்த மாதிரி இந்த மூவியில் ஸ்டார்டிங் ஆன்வர்ட்ஸ் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ், அப்போ நம்மளோட டிஓபி சார், அந்த மாதிரி மியூசிக் டைரக்டர், அந்த மாதிரி எடிட்டர் சார், எல்லாரும் மூவி ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஷூட்டுக்கு முன்னாடியே 3-4 மந்த்ஸுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிவிட்டு அவரோட டிஸ்கஷன்ஸ், ஸ்டோரி டெவலப்மெண்ட், அங்கே லொக்கேஷனில் போய் ஷார்ட் டிவிஷன், லொக்கேஷன் ஹண்டிங், அந்த 3 மந்த்ஸ் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் தந்திருக்கு டீமுக்குள்ளே. அதுதான் எகெயின் இந்த மாதிரி கொஞ்சம் கூடி எனக்கு நல்லா எடுக்க முடிஞ்சிருக்கு. எல்லாவரையும் நான் ரொம்ப தேங்க்ஸ். நான் மிஸ் பண்ணினா யாரும் இது பண்ண வேண்டாம். என்னென்னா கொஞ்சம் சின்ன இது இருக்குது. அப்போ எல்லா க்ரூஸ் அண்ட் காஸ்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட எல்லா சப்போர்ட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை. தேங்க்யூ. சென்சர் போர்டு படம் பார்த்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன சொல்லினா, படம் நல்லா இருக்குது, UA 16+ தான் தர முடியும், பின்ன கட்டொன்னும் சொல்லலை, ஒரு 2 to 3 சவுண்டு மட்டும்தான், டயலாகு தான் மியூட் பண்ண சொல்லியது. இல்லை, ஆடு முட்டுறதுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லியது. வேறு ஒன்றும் சொல்லு. அதெல்லாம் கிடச்சிருக்கு. அதெல்லாம் நான் இந்த பேப்பர் கையில் எடுத்த போதே நான் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. எல்லா லீகல் ஃபார்மாலிட்டிஸில் ப்ரீ ப்ரொடக்ஷன், ஆஃப்டர் ப்ரொடக்ஷன் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி தான் சென்சர் போர்டுக்கு போயது. அது அவர் ஒன்றும் கேட்கல. சொல்றீங்க, பட் வில்லனை வந்து ரொம்ப கொடூரமா குடிகாரராகவும் பெண்களை துன்புறுத்த மாதிரி குழந்தைங்களை சித்திரவதை பண்ணுற மாதிரி காட்டுறீங்க. நீங்க வேற ஒரு மலையாளி டைரக்டர், இது கான்ட்ரவர்சி ஆகும்னு நினைக்கிறீங்களா? இது கான்ட்ரவர்சிக்காக நான் பண்ணலை. நான் மதுரையில் 3 இயர்ஸாக இருந்தது. எனக்கு தமிழ்நாட்டில் நான் ட்ராவல் ஜாஸ்தி பண்ணியிருக்கு. இதுக்கு மேலே இருக்குன்னா கொடூரமான ஆட்கார் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அது என்னோட நெக்ஸ்ட் மூவியில் தான் நான் போர்ட்ரேட் பண்ண போகுது. இதோட என்னென்னா, இதோட ப்ரீக்கிலு இருக்குது, சீக்கிலும் இருக்குது. கண்டிப்பாக அது அந்த டைமில் கொஞ்சம் கூடி பண்ணிடலாம். ஓகே, என்னென்னா, நான் கெடா சண்டை ஜாஸ்தி டைம் பார்த்துருக்கேன் மதுரையில். அங்கே ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, ஜாக்கி மக்கள் எல்லாம் இங்கே வாங்க, ஜோக்கி வாங்க தான் சொல்லுவோம் அனௌன்ஸ்மெண்ட்டு. அது கெடா கட்டாரிகளை தான் ஜோக்கின்னு கூப்பிட்டுட்டு இருக்கும்.
அது ரொம்ப மைண்டில் ஓடிட்டே இருந்தது. பின்ன ஜோக்கின்னு சொல்லும்போது ஒரு யூனிவர்ஸ் நேமும் இருக்கும், அங்கே இருக்கிற வேர்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நேமாக. அது நம்மளை எப்படி சண்டை போட அதோட ஹிஸ்டரி எப்படி இருக்கும், அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், அதுதான் திங்க் பண்ணி தான் சர்ச் பண்ணி தான் வாங்கியிருக்கு. மதுரையில் தான். கெடா சென்டர் லீகல் தான். என்னன்னா அங்கே நான் இல்லை நடந்துட்டு இருக்கு. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அங்கே போலீஸ் ப்ரொடெக்ஷனில் தான் இந்த கெடா சண்டை நடந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு ஒரு சண்டை நடக்கணும்னா அதுக்கு அட்வான்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவர் பெர்மிஷன் வாங்கி அந்த பெர்மிஷன் வச்சு வித் போலீஸ் ப்ரொடெக்ஷனில் தான் இந்த கெடா சண்டை நடந்துட்டு இருக்கு. அது இல்லீகல்னு தான் எனக்கு தெரியாது, லீகல் தான் எல்லாருக்கும். அது ஆக்சுவலி ஜல்லிக்கட்டு ரொம்ப பெரிய வீர விளையாட்டு. நானும் அதுவும் ரொம்ப பெரிய வீர விளையாட்டு. இந்த கெடா சண்டை வீர விளையாட்டான களத்துக்குள்ளே போயால் தான் தெரியும். கெடாவை கூட்டிகிட்டு அவ்வளோ அது டென்ஷன் ரிஸ்க்கும் இருக்குன்னா விளையாட்டு தான். பட் அதை கரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நமக்கு அது ஆனால் அது வெளியில் அவ்வளோ வரலை ஆக்சுவலி. அதுதான் நமக்கு ஒரு இது இருக்குது. சினிமா தானே சார், கண்டிப்பாக அப்படியே இதனால ஒன்று கெட்டு போயிட மாட்டாங்க. ஆமாம், திருந்தி கிளைமேக்ஸ் பார்த்தீங்களா நீங்கள்? கிளைமேக்ஸ் பார்த்தீங்களா? திருந்தி தானே போகிறார். அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை நான் கல்ச்சர் சார், அது கதையில வர்றது, அது கல்ச்சர் கிடையாது. ஒரு மினிட் சார், மதுரை ரவுடிசம் கூட நீங்க சொல்றீங்க. இல்லை ஒரு கெடா சண்டைங்கிறது விளையாட்டு, அதுல மனுஷன் எப்படி பிஹேவ் பண்றாங்கிறது தான் கல்ச்சர். ஆமா, கெடா சண்டைங்கிறது போட்டி தான். அப்ப கல்ச்சர்னு சொல்லும்போது இவங்களோட கேரக்டரைசேஷன்லாம் இல்ல கேரக்டரைசேஷன் கல்ச்சர்ல வராது, போட்டி தான். சில இடத்துல இந்த மாதிரி நடக்குதுங்க, சில இடத்துல அந்த லெவல்ல இல்லனா இருந்தாலும் சில இடத்துல லகான் படம் பாருங்க, கிரிக்கெட் படம் பாருங்க, இல்லனா இருந்தாலும் ஒரு தரத்தோட வில்லனா ரொம்ப சில்லியா பொம்பளை மிரட்டுறது காதா இருக்கு. இல்ல பார்வை, அவர் பார்வை அந்த மாதிரி இருக்கு. இல்ல வில்லன்னா இந்த மீட்டர்ல தான் இருக்கணும், இதுதான் இருக்கணும்ன்றது கவர்மெண்ட்ல ஜிஓவே போடல. இல்ல கல்ச்சர் இல்ல கரெக்ட், அது நீங்க சொல்றது கரெக்ட். இல்ல அது கல்ச்சர்னு சொல்லல, கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா நீங்க சொல்றது இல்ல கல்ச்சர் கிடையாது. இல்ல அது கல்ச்சர் கிடையாது. இல்ல அது கரெக்ட், அது ஒத்துக்கிறோம். ஓகே ஓகே ஓகே, சொல்லல சார், சொல்லல அவ்வளவுதான். சொல்லல அவ்வளவுதான். ஓகே, ஒரு நிமிஷம். பார்ட் 2 வர மாதிரி ஒரு லீட் வர மாதிரி இருக்கு. ஆமா, அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? எடுத்து வச்சிருக்கீங்களா சீன்லாம்? இல்லை எடுத்து வைக்கல, எழுதி வச்சிருக்கு. அப்புறம் முக்கியமா ஹீரோ இல்லன் கூட சண்டையை போட்டு எல்லாம் சரி பண்ணீங்க, ஹீரோயினை விட்டுட்டீங்களா? ஒரு கல்யாணம் இதெல்லாம் அடுத்த பாட்டு சார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ.